ஆரம்பிக்கலாமா? நான் அப்பவே சொல்லிட்டேன் ஆரம்பின்னு. மொபைல் ஆஃப் பண்ணு. 2 மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதேவ दैत्यकं नताशुभाशुनाशकं नमामितं विनायकं न तेतराति भीतरं नवोदिताकभास्मरं न मत्सुरारिनिर्जन न तादिकापदुग्धरं सुरेश्वरं निरीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाशये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्कर निरस्तदैत्यकुञ्जर हरे दरोदरम्बरं हरेवमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्वरं नमस्करं नमस्कृतं नमस्करोमि भास्करम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोत्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तरं हृदन्तरे निरन्तरं वसन्तमे वयोगिनाथमे वतं तमेव तं विचिन्तयामि सन्ततं हृदन्तरे निरन्तरं वसन्तमे वयोगिनाथमे रतं तमेव तं विचिन्तयामि सन्ततम्. ಅದೇನು அடுத்தது அச்சுதஷ்டம் வந்து நீங்க நீ போ. நமஸ்காரம். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे. अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दनं सन्दते. अच्युतं हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे. जिष्णवे शङ्खने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये वल्लभी वल्लभाया चितायात्मने वंशवे वंशने वंशिने नमः. हरे कृष्ण कृष्ण हरे हरे राम
राम राम हरे कृष्ण गोविंद हे राम नारायण श्रीपते वासुदेवाजित श्रीनिधे अच्युतानंत हे माधवाधोक्षज द्वारका नायक द्रौपदी रक्षक हरे कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे राक्षसो शुभित सीतया शोभितो दंडकारण्य भूपुण्यकारण लक्ष्मणेनान्वितो वानरो सेवितो आगस्त संपूजितो राघव पातु मां हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे रेणुकारिष्टका अनिष्टा धेनुकारिष्टका केशिहा कंसः ध्वंसिका वादक पूतना कोपक सूरजा खेलनो बाल गोपालक पातु मां सर्वदा हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे विद्युदुद्योतवत् प्रस्तुत फुल्द्वादशं प्रावृणं बोधवत् प्रोलसत् विग्रहं वन्मया शोभितोरस्थलं लोहिताङ्घ्रिद्वयं वारिजाक्षं भजे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे कुञ्चिते कुन्तलैर्भाजमानाननं रत्नमौलिं लसत्कुण्डलं गण्डयो हारकार्यूरकं कण्डकं प्रोज्वलं किङ्किणीं मञ्जुलं श्यामलं तं भजे हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे अच्युतस्याष्टकं यः पठेतिष्टदं प्रेमतः प्रत्यहं पुरुषतस्पृहं वृत्ततत्सुन्दरं कर्तृविश्वस्भरं तस्य वश्यो हरि जायते सत्वरं हरे कृष्णा कृष्ण என்னாச்சு மியூட்ல இருக்கு எடுத்து வந்தனா வீடியோ மியூட் ரெண்டும் ஆயிடுது சரி விடு அடுத்தது அச்சு திருப்பாவையா ஆமா பிரக்ஞா ஆமா பிரஜா திருப்பாவை பிரஜா வரல இல்லையா இல்ல பிரக்ஞா வந்ததா தெரியல நீங்க பாடுங்கம்மா சுதா 23வது எங்க இருக்கிற மியூட்ல இருக்கேன் நீங்க இந்த மியூட் அன்மியூட் ஓப்போன்னு இருக்காதான் ஓ வந்துட்டேன் ஆரம்பிங்கம்மா அக்ஷயா ஓ சுதா ஆரம்பிங்கம்மா என்னாச்சு அவளை அன்மியூட் பண்ணலாம் நீ அன்மியூட் நான் பண்ண முடியாது ஆஸ்க் டு அன்மியூட் தான் வருது நான் பாடுட்டாமாமா பாடுங்கம்மா
அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர் கீழே சங்கம் இரு பார்ப்போல் வந்து 23. நான் 22 பாடின்னு இருக்கேன். 23. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு புதருமா போலேனி பூவை பூவண்ணாவுன் கோவில் நின்றிங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து ஆரோளேலோ ரெம்பவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அபிராமி அந்தாதி. ராதா. மியூட்ல இருக்கிறது. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதனும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடிமையே பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்ததமனிய காவினில் தங்குவரே தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவார் மாறுவரையும் இது கூட ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் என் கோலம் எல்லாம் நினைத்தறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேனவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன் குடுபுவிதும் அஞ்சபான பைரவியே. மூணுதானே? ஆமா ஆமா. தேவாரம். நான் பாடுறேங்க அம்மா. ஸ்ரீமதி வள்ளியாத்தாள். ஆமா ஆமா, நீங்கதான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தரர் தேவாரம், 7ஆம் திருமுறை. நீல நினைந்தடியேன் ஊமை நெத்தலும் கைதொழுவேன் வாழனகன் மடலாள் அவள் வாடி வருந்தாமே கோலிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான்
அவை அட்டி தரபணியே. வண்டமரும் குழலாள் ஊமை நங்கையோர் வங்குடையாய் வெண்டவர் தம்புறம் மூன்றெறி செய்தயம் வேதியனே. தென்திரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலியம் பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி தரபணியே. எம்பெருமான் நினையே நினைந்தே தூவன் எப்பொழுதும் வம்பமருங்குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே. செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோளிலியம் பெருமான் அன்பதுவாயடியர்க்கு அவை அட்டி தரபணியே. கொல்லை வளம்புறவில் திருக்கோளிலி மேயவனை நல்லவர் தாம்பரவும் திருநாவல் ஊரணவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தே தீய பத்தும் வல்லார் அல்லல் கலைந்துளையில் அண்டர்வானுலகாள்பவரே. திருச்சிற்றம்பலம். திருப்புகழ ராத. மியூட்ல இருக்க. குமார் ஒரு திருப்புகள், குமாரும் திருப்புகள் பண்ணி பாடட்டும். ஆரம்பி சீக்கிரமா. ராதா மியூட்ல இருக்கா நீ? இன்னும் அன்மியூட் பண்ணல. வால்யூம் ஆல ஒரு நிமிஷம். ஆர்கனைஸ் பண்ணணும் நீங்க கொஞ்சம் கரெக்டா. வரதாமணி நீ என்னவோரில் வருகாதெதுதான் அதில் ஆக திரதாதிகளால் நவலோகம் மீடவே கரியா அதிலேது சரதாமரையோ தயன்மாலும் சகலாகமனு அறியாது பரதேவதையால் தரசே பழனா புரிவாய் பெருமாளே வரதாமணி என்ன ஊரில். வெற்றிவேல் முருகனுக்கு குமார் இருந்தார் இப்போ. சரி, கண்டினியூ பண்ணு. குமார் இல்ல பரவாயில்ல. நான் தானே, நான் தேவி. ஆமா, நீ அதை கண்டினியூ பண்ணு. நீ தான் கம்பேர் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அவளுக்கு சொல்லிருக்கேன், சொல்லணும், அனௌன்ஸ் பண்ணணும். அடுத்தது யாரு நான் சொல்லணுமா? நடத்தணும் நிகழ்ச்சியை. நான் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேன். சரி சரி, சுபலட்சுமி சொல்லுங்கம்மா. ஓகே. ஓம் ஓம் இந்திரியாணாம் அதிஷ்டாத்ரி பூதானாம் சாக்கிலேஷு யா பூதேஷு சததம் தஸ்யை வியாப்யை தேவ்யை நமோ நமः. சிதிரூபேண யா கிருஷ்ணமேதத் வியாப்ய ஸ்திதா ஜகத். நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. அர்த்தமும் சொல்லிட்டா?
எல்லா உயிர்களிடத்திலும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளாய் எங்கும் எல்லா பொருள்களிடத்தும் வியாபித்து நிற்கின்றாளோ அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இவ்வுலகில் அனைத்திலும் எவள் சைத்தன்ய வடிவில் வியாபித்து நிற்கின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஒரு முறை சொல்லிடுங்கோ. ஓகே சித்திரூபேண. ओके क्षितिरूपेण या कृष्णमेतत् व्याप्य स्थिता जगत् नमस्तस्यै 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 नमो नमः. அடுத்தது அனிருத்தா பஜனமா? அனிருத்தா? ஆமா. பஜன் பாடு. இதுக்கப்புறம் சுபலட்சுமி ரெடியா இருக்க சொல்லு. சரி சொல்றேன். இது கபீர் பஜன் ஆக்சுவலி. दोनों ठगवान गरिया लूटल हो, दोनों ठगवान गरिया लूटल हो, दोनों ठगवान गरिया लूटल हो, दोनों ठगवान. चंदन काठ के बनल खटोला, चंदन काठ के बनल खटोला, तापर दुल्हन दुल्हन सुतल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान. उठोरी सखी मोरी मांग सवारो, उठोरी सखी मोरी मांग सवारो, दुल्हनों से रूठल हो, कौन ठगवान गरिया लूठल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान. आए यमराज पलंग चढ़ी बैठे, आए यमराज पलंग चढ़ी बैठे, नैनन असुवन असुवन टूटल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान. कहत कबीर सुनो भाई साधु, कहत कबीर सुनो भाई साधु, जग से नाता जग से नाता नाता झूठल हो, कौन ठगवान गरिया लूठल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान गरिया लूटल हो, कौन ठगवान. சுபலட்சுமி பாடு சொல்லு. शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पद शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते. दीपज्योतिर्परं ब्रह्म
दीपज्योतिर्जनार्दन दीपहर्तु मे पापम् दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्नमोऽस्तुते. அனுஸ்ரீ இல்லைன்னா நீ ஒரு பாட்டு பாடிடும். பஜனை பஜனை அனுஸ்ரீ இருக்கலா? உடம்பு சரியா பரவாயில்ல. நீ பாடுறியா? அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிடணும். ட்ரே சொல்றதுக்கு முன்னால ஆரம்பிக்கணும். சரி, நீ பாடி. வைதேகி நாங்க பாடலாமா? வைதேகி இருந்தா பாடு. வைதேகி என்னம்மா யாரு? பாடு பாடு ஆரம்பி. ஓ சாய் அன்னபூர்ணியா, பாடுங்கம்மா. அடுத்தது பாடு. அடுத்தது ஆரம்பிங்க சீக்கிரமா. அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும் எல்லாரும். பிரக்ஞா ஆரம்பி. அதுக்கப்புறம் அநீவையா வரல. இதுக்கு பாடு பாடு ஆரம்பி. நீதான் வைதேகி, சீக்கிரம் ஆரம்பி. எங்க இருக்காவ? வைதேகி தான் பாடணும். அபராஜிதா பாடு. மியூட்ல இருக்க. நேரம் ஆகுது. கேப் ஆகுது பாரு. ஆடவா சொல்லுமா? துர்கே பண்ணலாமா? दुर्गे भगवती नारायणी कामाक्षी मीनाक्षी कात्यायनी अम्ब दुर्गे भगवती नारायणी कामाक्षी मीनाक्षी कात्यायनी अम्ब दुर्गे हिमगिरि निलये समजन सदये जय 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 दुर्गे मेरुवासिनी चारुवासिनी जय 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 दुर्गे हिमगिरि निलये समजन सदये जय 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 दुर्गे मेरुहासिनी चारुहासिनी जय 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 दुर्गे अम्ब दुर्गे कामाक्षी मीनाक्षी कात्यायनी अम्ब दुर्गे सुमनोहारिणी सुरतोलासिनी जय जय दुर्गे सुजन मनोहरि सुजनोधारिणी जय 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 दुर्गे सुमनोहारिणी सुमृतोल्लासिनी जय 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 दुर्गे सुजन मनोहरि सुजनोधारिणी जय 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 दुर्गे अम्ब दुर्गे भगवती नारायणी कामाक्षी मीनाक्षी कात्यायनी अम्ब दुर्गे अनुपम पाले अनुग्रहशीले जय 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 दुर्गे अति सुखदायिनी अति शुभदायिनी जय 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 दुर्गे अनुपम पाले अनुग्रहशीले जय 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 दुर्गे अति सुखदायिनी अति शुभदायिनी जय 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 दुर्गे दुर्गे भगवती नारायणी कामाक्षी मीनाक्षी कात्यायनी अम्ब दुर्गे சாய் அன்னபூர்ணி ஒரு பாட்டு சொல்லுமா? மிஸ் ஆச்சு. दया सुधा भरसावो माता जय जय जय
अम्बे प्रेम सुधा बरसाओ माता जय 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 अम्बे देवी निरंजनी साई भवानी जय 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 अम्बे देवी जय 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 अम्बे 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 दया सुधा बरसाओ माता जय 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 अम्बे. அடுத்து அதுக்கு கதை நான் சொல்றேன். உஷா இல்ல, பரவாயில்ல. நான் சொல்றேன் கதை. இது ஒரு ராவணனுக்கு ராவணன் அப்படின்னு பேர் ஏன் வந்தது, அது அவரோட இயற்பெயரா இல்ல காரண பேரா அப்படின்னு பத்தி ஒரு கதை. ராவணனோட இயற்பெயர் தசானனன் தசக்ரீவன் பேரு. ஆனா அவருக்கு ராவணன் ஏன் வந்தது? ராவ அப்படின்னாக்க கூச்சல் போடுறதுன்னு அர்த்தம். கூச்சல் போடுறவன் ராவணம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு டைம் ஒரு சமயம் என்னாச்சுன்னா, இந்த ராவணன் இந்த வரன் வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப அடாவிடத்தனம், ரொம்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப குபேரன் ஒரு தூதன் அனுப்பிச்சு, இது மாதிரிலாம் நீ பண்றது சரியில்லை, நீ அதனால கொஞ்சம் இதெல்லாம் விடணும் அப்படின்னு அட்வைஸ், ஒரு தூதன் அனுப்பி அவருக்கு அட்வைஸ் பண்றார், ராவணனுக்கு அட்வைஸ் பண்றார். குபேரன் அவர் ராவணன் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணானாக்க தசானனுக்கு ராவணனுக்கு பிடிக்காது. அதுக்கு உடனே அந்த தூதனே வெட்டி இது பண்ணி அப்புறம் போய் குபேரனை போய் அட்டாக் பண்ணி அவளை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டும், குபேரனோட அந்த ஒரு விமானம் இருக்குமே, அதுக்கு என்ன சொல்வா, புஷ்பக விமானம், அதை எடுத்துட்டு பறந்து போயிடறான். பறந்து போயிட்டு நேர போய் கைலாச மலையில போய் இறங்குறான் ராவணன். அப்ப கைலாசத்துல சங்கரர் நம்ம சிவபகவான் தவம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நந்தி என்ன சொல்றன்னா, நீ இங்க சத்தம் எல்லாம் போடாத, சிவபெருமாள் தவம் பண்ணிட்டு இருக்கா, அதனால கொஞ்சம் நீ சைலண்டா இரு அப்படின்னு சொல்றான். ஆனா ராவணன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டா இல்லையா? அதனால யார் இந்த சங்கரன்லாம், யார் இந்த சிவன் இல்லை, அதெல்லாம் தெரியாது எனக்கு, நான் அப்படித்தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் இந்த மலையே தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு அடியில அப்படி கைய வச்சு தூக்கறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப பார்வதி பயந்து போயிடுறா கொஞ்சம். என்னடா இது என்னது ஆடுறது மன்னன்னு இல்ல. அதுக்கு இவர் என்ன சொல்ற, அந்த ராவணன் என்ன சொல்றான், நீ என்ன இப்படி குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீ என்ன எனக்கு சொல்றது, நான் அப்படித்தான் இங்க சத்தம் போடுவேன், இந்த பாரு நான் உனக்கு இந்த மலையே தூக்கி காட்டுறேன் பாருன்னு சொல்றான். அப்ப நந்தி சொல்றது, நீ எனக்கு இந்த குரங்கு மூஞ்சி அப்படி எல்லாம் சொன்ன இல்லையா, உனக்கு அழிவே இந்த குரங்கு மூஞ்சி எல்லாம் இருக்கிறவாளோட தான் வரும், நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது சபிச்சிடுறார். அப்ப என்ன சொல்ற, நான் போவேன் மலை மேலன்னு. இப்ப நந்தி சொல்றாரு போக கூடாதுன்னு. சரி, இப்ப நீ போக விடலைன்னா நான் மலையே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மலை கடியில இப்படி கை வச்சு தூக்கறதுக்கு முயற்சி பண்றச்சு மேல ஆடுறது பார்வதி பயந்து போயிடுறா. பார்வதியோட பயம் பார்த்துட்டும் சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. சொல்றா, இது என்னது, இது யாரு இதுன்னு சொல்லிட்டு அந்த காலு கெட்டவர்களால இப்படி கீழே மலையை இப்படி ஒரு அமுத்துற, அவ்வளவுதான், ஒரு கெட்டவர்களால. அதுல என்ன எடுத்து ராவணனோட கை மலைக்கடியில மாட்டின்றது.
அதுக்கப்புறமா ரொம்ப சத்தம் போடுறா, என்னடா இது கை இது வருதுன்னு. ஆனா இப்ப வந்து சிவன் இப்ப யார் சொல்றது போயிட்டேன், காலை எடுங்கோ ராவணன் இதுல இதுன்னு. அப்ப வந்து இவ என்ன சொல்றான்னாக்க, நந்தி சொல்றா, இப்ப நீ வந்து இப்போ சிவனை இது வேண்டிண்டு ஒரு ஏதாவது அவர் வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணு, வேற ஒருத்தரும் ஒன்னு அது காப்பாற்ற முடியாதுன்னு. ஸோ இவர் என்ன பண்றாருனாக்க, சிவனுக்கு வந்து பெருசு அவரை பத்தி இது பாடுறார். அப்பதான் அவர் வந்து சிவன் தாண்டவம் இல்ல அது பாடுறார். அப்ப அதனால அவர் சிவன் பேரு அசுதோஷ் தானே, அவர் சீக்கிரமா சந்தோஷமாயிட்டு சரி போனா போடுதுன்னு காலை எடுத்துடுறார். அதுல இருந்து கீழே மலையில இருந்து வந்து சிவர் சொல்ற, நீ என்ன கூச்சல் போட்ட, என்ன சத்தம் போட்ட, நீ இனிமே உன் பேர் வந்து உன்னோட பேர் அந்த இருக்காது, உன்னை எல்லாரும் ராவணன் அப்படின்னு தான் சொல்லுவா, நீ உன் பேரே இப்ப ராவணன் தான் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு அப்பையில இருந்து அவர் பேரு வந்து இந்த ராவணன் பேரு ராவணன் அப்படின்னு ஆயிடுது. நமஸ்காரம். அடுத்தது வந்து விஜயலட்சுமி மன்னி தெய்வத்தின் குரல் படிங்கோ. இன்னைக்கு நான் படிக்க போறது பாவ புண்ணியங்கள் பற்றி. நாம் இப்போது 4 விதங்களில் பாவம் செய்கிறோம். உடம்பால் பல கெட்ட காரியம், வாயால் புரளி பேச்சும் அசத்தியமும், மனத்தினால் கெட்ட நினைவுகள், பணத்தினால் செய்கின்ற பாவத்தை சொல்லவே வேண்டாம். எந்த 4 பாவம் எந்த செய்தோமோ அந்த 4 புண்ணியம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். உடம்பை பரோபகாரம் பகவானை உடம்பை பரோபகாரம் பகவானை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரிப்பது, இவற்றில் ஈடுபடுத்தி புண்ணியம் செய்ய வேண்டும். வாயால் பகவன் நாமாவை சொல்லி புண்ணியம் செய்ய வேண்டும். சம்பாதிப்பதிலேயே பொழுதெல்லாம் போய்விடுகிறது, இதற்கு அவகாசம் இல்லையே என்பவர்கள். சம்பாதிப்பது கிரகஸ்தர்களுக்கு அவசியம்தான், ஆனால் யோசித்து பார்த்தால் அதற்கே பொழுது முழுவதும் போய்விடவில்லை என்று தெரியும். வீண் பேச்சு, பரிகாசம், வேடிக்கை பார்ப்பது, நியூஸ் பேப்பர் விமர்சனம், இவற்றில் எவ்வளவு பொழுது வீணாகிறது. அதையெல்லாம் பகவான் ஸ்மரணையில் செலவிடலாமே. இதற்கெல்லாம் தனியே பொழுது ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை. காரியாலயத்திற்கு பஸ்ஸிலோ ரயிலிலோ போகும்போது பகவன் நாமாவை ஜபித்துக் கொண்டே போகலாமே. ஓடி ஓடி சம்பாதிப்பது ஒரு பைசா கூட பிற்பாடு உடன் வராதே. மறு உலகத்தில் செலவாண்டி பகவன் நாமா என்றுதானே மனசு பகவானிடம் அதை குப்பை தொட்டியாக்கி இருக்கிறோம். அதை அசுப்படுத்தி மெழுகி அதை சுத்தப்படுத்தி மெழுகி பகவானை அமர வைத்து நாமும் அமைதியாக அமர்ந்து விட வேண்டும். தினமும் 5 நிமிடங்களாவது இப்ப தியானம் செய்ய வேண்டும். லோகமே மூழ்கி போனாலும் நிற்காமல் நடக்க வேண்டிய காலம் இது. ஏனெனில் லோகம் முழுகும் போது நம் கை கொடுப்பது இதுதான். பணத்தை கொண்டு பகவானுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பல விதங்களில் தர்மம் செய்து புண்ணியம் சேர்க்க வேண்டும். மகா பெரியவா சரணம். அவ்வளவுதான். சரி, அடுத்தது வந்து பஜகோவிந்தம் அப்ராஜிதா. ஆமா அப்ராஜிதா. भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते यावद्वेतोपार्जन शक्तः
यावद्वेतोपार्जनशक्तः तावन्निज परिवारो रक्तः यावद्वेतोपार्जनशक्तः तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न प्रेषति वार्तां कोऽपि न प्रेषति भज गोविन्दम् भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते நீ மீனிங் சொல்ல போறியா? பகவத்கீதை அடுத்தது அடுத்தது சொல்றதா? நீ சொல்ல போறியான்னா சரி. இல்ல நான் எதுவுமே சரி வா அக்ஷய். ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीतासु चतुर्दशोऽध्यायः गुणत्रयविभागयोगः। समदुःखसुखस्वस्थ समलोष्टाश्मकाञ्चन तुल्यप्रिया प्रियो धीरस्तुल्यनिन्दात्मसंस्तुतिः मानापमानयोस्तुल्यस्तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारंभ परित्यागी गुणातीतः स उच्यते। இதுல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்டதுக்கு பதில் கொடுக்கிறார். அர்ஜுனன் கேட்டா, ஒரு இண்டிவிஜுவல் இந்த 3 குணம் இருக்கு, சத்வ ரஜ தமக, இந்த 3 குணையும் எல்லாருக்குள்ள இந்த 3 குணம் இருக்கு. இந்த குணத்தினாலதான் ஆத்மன் வந்து இந்த உடம்புடைய அட்டாச் ஆகுது. உடம்புடைய அட்டாச் ஆகுது என்ன அர்த்தம்? இந்த நம்ம இருக்கிற உடம்புல நமக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துல நம்ம சுத்தி எங்க பொசஷன்ஸ், எங்க ரிலேஷன்ஸ், அதுல நமக்கு அட்டாச்மெண்ட் வருது இல்லையா? நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ், அதுல வேண்டியிருக்கிற ஃப்ரூட்ஸ், நமக்கு என்ன லாபம் கிடைக்கணும், அதுல எல்லாம் அட்டாச் ஆகுது. அந்த ஆத்மன் வந்து ஷரீரே இதுதான் நான் யோசிக்கிறது. அது அந்த அட்டாச்மெண்ட் இந்த 3 குணனால தான் வருது. ஸோ ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து எப்படி இந்த குணத்தை எல்லாம் தாண்டி பரபிரம்மனை வந்து அங்க அட்டாச்மெண்ட் ஆகணும், ஆத்மன் வந்து இந்த உடம்புடைய அட்டாச்மெண்ட் இந்த விட்டுடணும் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தா அது அவன் எப்படி இருப்பான், நம்ம டே டு டே லைஃப்ல அவன் எப்படி இருப்பான்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த பதில் தராரு. சம துக்க சுக்க, சம துக்க சுக்க, சமனா ஒரே மாதிரி, துக்க துக்க, சுக்கம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பான். ஸ்வஸ்த, இது வந்து அதுல தனக்கு இதுவும் இருக்காது, குஷியும் இருக்காது,
பெயினும் ஃபீல் ஆகாது. சரியா? ஒரு ஸ்திதா மாதிரி, ஸ்தித பிரஜை மாதிரி இருப்பாரு. சமலோஷ்ட ஆஷ்ம காஞ்சன. லோஷ்டன மண்ணு, ஆஷ்டன ஆஷ்மன கல்லு, காஞ்சன கோல்டு. ஸோ சம லோஷ்ட ஆஷ்ம காஞ்சனா மண்ணு இருந்தாலும் கல் இருந்தாலும் கோல்டு இருந்தாலும் அது ஒரே மாதிரி, அதுக்கு வேல்யூ பண்ணது ஒரே மாதிரி கண்டுக்கிறது. அதுக்கு துல்லிய பிரிய அப்பிரிய. எதை நமக்கு வந்து பிரியமான, நமக்கு பிடிக்கிற சம்பவம் நடந்தா கூட, பிடிக்காத சம்பவம் நடந்தா கூட நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதி. யாராவது நிந்தானா, யாராவது நம்ம பத்தி கெட்ட வார்த்தை சொன்னா கூட, துதி பண்ணா கூட, நம்ம பிரேஸ் பண்ணா கூட, அது எல்லாமே ஒரே மாதிரி அதை கண்டுக்கணும். அப்புறம் மான அபமானயோகோ துல்லிய. மானம்னா நமக்கு யாராவது ரெஸ்பெக்ட் மதிப்பு கொடுத்தாலும், அவமானம் செஞ்சா கூட அதை நாங்க இந்த மாதிரி ஒரு ஆத்மன் வந்து ஒரே இது எல்லாம் ஒரே மாதிரி இது கன்சிடர் பண்ணும். அப்புறம் மித்ர அரி பக்ஷயோகோ துல்லிய மித்ர அரி பக்ஷயோகோ. மித்ர பக்ஷம் இருந்தாலும், மித்ரனா நமக்கு என்னது ரெண்டு, அரினா எனிமி. அத ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனிமி இருந்தாலும் அவளுடைய பக்ஷம் வந்து நம்ம வந்து இவனை ஃபேவர் பண்ணது இல்லாட்ட அவனை ஃபேவர் பண்ணது அப்படின்னு இருந்தாலும் அந்த பயஸ் இல்லாம டிஸ்கனெக்டடா நம்ம வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துக்கணும், ஆப்ஜெக்டிவா பார்க்கணும். அப்புறம் சர்வ ஆரம்ப பரித்தியாகி. சர்வாரம்ப பரித்தியாகினா நம்ம வந்து பண்ற ஆக்ஷன்ஸ், அந்த அட்டாச்மெண்டோட பண்ணது, எனக்கு இதை வேணும், எனக்கு இதை கிடைக்கணும், அந்த மோகனால, அந்த இதனால வேண்டியிருக்கிறனால நம்ம பண்றது ஆக்ஷன்ஸ வந்து அந்த இதெல்லாம் விட்டுடணும். நம்ம வந்து செய்யற வேலை வெறும்னு அந்த வேலைக்காக தான் பண்ணணும். சரி, இது நான் பண்றேன், இதோட எனக்கு ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து ஏதாவது வேண்டிருக்கிறதுனால நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம அதை விட்டுடணும். அப்புறம் இந்த மாதிரி இருந்தால்தான் இந்த குணாதீத்தகன்னு ஆயிடுவோம். குணாதீத்தக சௌச்சத்தை. இந்த குணங்கள்ல நம்ம தாண்டி நம்ம ஆத்மனை வந்து நம்ம பரமாத்மனுடைய கனெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ரியலைஸ்ட் இண்டிவிஜுவல் மாதிரி நம்ம இருக்கலாம். அதுதான் இதுல அப்படிதான் ஒரு ரியலைஸ்ட் இண்டிவிஜுவல் இருப்பான்னு நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. ஸ்லோகத்தை படிச்சிருங்க. இன்னொரு டைம் பாருங்க. என்னது? ஸ்லோகத்தை இன்னொரு தடவை படிச்சிருங்க. ஸ்லோகம் இன்னொரு தடவை. சம துக்கஸ்வஸ்த சமதோஷ்டாஷ்ம காந்தனஹ துல்லிய பிரியா பிரியோதீர துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி மானாபமானயோஸ்துல்யஸ் துல்லியோ மித்ராரிபக்ஷயோः சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ் ச உச்யதே. இதுக்கப்புறம் ஸ்ரீராமா, நீ பஜான் பாடுமா, இது நாமஸ்மரண பாடு. ஸ்ரீராம் பாடு. வீடியோ ஆன் பண்ணிக்கோ, வால்யூம் மியூட். வீடியோல இருக்கான் இருக்கானா? சரி, பாடு கொண்ட.
கிளியரா இல்ல, சவுண்டே வரலையே. நைவேத்தியம். அது மியூட்ல இருக்கு. Yes.